Hi guys, welcome back to my channel. So in the Sunday glamla I have done this look. This is kind of a bridal inspo look. Whole together ஒரு bridal event நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு பார்க்கணுன்னா just keep on watching. Hi guys, so இன்னைக்கு வந்து Sunday glamல we are going to do a bridal glam look. I'm planning to do a lot of bridal glam look so that you guys can see how the bridal glam look looks on the skin as well as, and here and there I can give some tips and tricks what I know already because you guys might benefit from that. உங்களுக்கு நீங்களே வந்து glam பண்ணிக்கிறீங்கன்னா you can use this techniques and you can use similar kind of makeup what I'm using. I know I do have some luxury brands with me, but இதே மாதிரி நீங்கள் வந்து drugstore brands வச்சுருந்தீங்கன்னா அதிலையுமே you can create it. Okay, இந்த பிராண்டில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. The thing is ஸ்லைட்டாக ஃபார்முலேஷன் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், கலர் டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் அ மேஜர் திங். ட்ரக் ஸ்டோருக்கும் லக்ஸுரி பிராண்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. யா, ஐ திங்க் தட்ஸ் த திங் அபவுட் பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எப்பவுமே வந்து நல்லா ப்ரெப் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் மந்த்ஸ் பிஃபோர் த ஈவெண்ட் டே. 1 வீக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. யூ ஸ்டே அட் ஹோம். wherever you go you use sunscreen and then cover your face and body how much possible. And also treatments இருக்கிறதா இருந்தால் ஒரு 1 month கேப்பில் you should try something new. And also hair cutலாம் ரீசன்ட் டைம்ஸில் பண்ணாதீங்க because it is not advised unless you try the same hair cut. நீங்கள் இருக்கேன்னா அந்த ஹேர் கட் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே சலூன் போகிறீங்க, அதே ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட போகிறீங்கன்னா you can definitely try. Okay, but if you're trying something new, don't do it ஒரு 3 months பிஃபோர் ஹேர் கட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஈவன் ட்ரீட்மெண்ட்ஸ் டூ யூ கிவ் அ மந்த் ஆஃப் டைம் டு டூ சம் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா கூட 1 monthல நீங்கள் வந்து யூ கேன் ரெக்கவர் ஃப்ரம் இட். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ புதுசாக ஏதாவது மாஸ்க் ட்ரை பண்ணாதீங்க, எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை எனிதிங் நியூனா வந்து அது வந்து உங்களுக்கு சூட் ஆகாமல் போகலாம், அது பிரேக் அவுட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் டோன்ட் ட்ரை எனிதிங் நியூ. ஸோ தட் இஸ் த மெயின். திஸ் அப்ளைஸ் ஃபார் போத் பிரைட் அண்ட் த க்ரூம், 2 பேருக்கும் இது சூட் ஆகும். யா, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ சின்ன ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் த மேக்கப். ஸோ வந்து சப்போஸ் இந்த பிரைடல் லுக்ஸ்லாம் வந்து ஏம் பிரைட்ஸ்க்கு நான் பண்ணுற மாதிரி தான் ஐம் கோனா டூ இட் ஸோ தட் இந்த லுக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இஃப் யூ லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் லுக்னா யூ கேன் டெஃபினெட்லி புக் மீ ஃபார் யுவர் பிக் ஈவெண்ட். இது வரைக்கும் நான் ஓப்பனாக யூடியூப்பில் சொன்னதில்லை. ஐ டூ மேக்கப் ஃபார் பிரைடல் ஈவெண்ட்ஸ், பிரைட்ஸ்மேட்ஸ்க்கு கெஸ்ட் மேக்கப், அதெல்லாம் நான் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள், அதை பற்றி நிறையா அதில் தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய லுக்ஸில் அதில் தான் போடுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெப் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் ப்ரெப் ஆகி நல்லா இருந்துச்சு, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸி. ஸோ தட் உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் வி ஸ்டார்ட் டூயிங் பிகாஸ் நாங்கள் பண்ணுறதெல்லாம் அன்னைக்கு எப்படி உங்கள் ஸ்கின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னை மாற்ற முடியாது. அப்போதைக்கு we can give some moisturizing to your skin and then start. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் இருக்குது. உங்கள் ஃபேஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் மேக்கப் ஸ்டேஸ் லாங்கர் அண்ட் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சு ரொம்ப அப்படின்னா டெஃபினெட்லி இட் மை கிராக் மீன்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த க்ரீஸ் லைன்ஸ் வர சான்சஸ் இருக்குது, செட் ஆகாமல் ட்ரை ஃபீல் இருக்க சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஃபேஸ் ஸ்கின் பொறுத்து தான் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஓகே, யா. அண்ட் ஆல்சோ உங்கள் நெக்கையும் மெயின்டைன் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் நெக்கு இங்கே டார்க்காக இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் நாட் கவர் தட் மச். ரொம்பலாம் கவர் பண்ணவே முடியாது. அப்படியே கவர் பண்ணாலும் நீங்கள் ஜுவல்ஸ் போடுவீங்க, அவுட்ஃபிட் போடுவீங்க, அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் எனிதிங் யூ டூ டில் யுவர் நெக். ஓகே, வாட் எவர் யூர் புட்டிங் ஆன் த ஃபேஸ் நெக்குக்கும் போடுங்க. ஸோ தட் இட் இஸ் லைக் சேமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பாடி ஆஸ் வெல். ஓகே, யூஸ்வலாக அது பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்கும் டேன் இருக்கும்.
ட்ரை டு கெட் ரிட் ஆஃப் த டேன் அண்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹோல் பாடி பார்க்குறதுக்கு. ஓகே, யா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபேஸில் எனக்கு எதுவுமே இல்லை. ஐ டிட் யூஸ் அ லிப் பாம். ஐ யூஸ் திஸ் இன்டிவைல்ட் லிப் பாம் டுடே. இன்றைக்கி நான் அதை ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் Laneige க்ரீம் பெப்டைட் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ ரீசெண்டாக தான் இதை நான் வாங்கியிருந்தேன். ஐ டூ ஹாவ் அ ஸ்மால் பாட்டில். ரீசெண்டாக அந்த பம்ப் தனியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் ஸ்ப்ரே பண்ணிக்கலான்னு. ஐ ஹவன்ட் ட்ரைட் திஸ் வித் த பம்ப். ஒரு 2-3 டேஸாக ஐம் ட்ரைங் வித் த வெறும் டோனர் மட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ரியலி லைக் இட். பட் இது ஃபுல் மேக்கப்போட எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டெஸ்ட் இட் டுடே. பட் உங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச நோன் ப்ராடக்ட்ஸ் தட் ஒர்க்ஸ் டுகெதர் அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, யா. ஸோ லெட் மீ ட்ரை திஸ். I really like this pump. ரொம்ப ஃபைனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈஸிலி யூ கேன் அப்ளை இட். இது நீங்கள் வந்து உங்கள் கையில் பண்ணுறீங்கன்னா அது வந்து இதாகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கோனா அப்ளை மோர் ஆன் த சீக். மை ஃபோர்ஹெட் பிகாஸ் அங்கே தான் எனக்கு ட்ரை ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எப்போயுமே வந்து ப்ரெப் பண்ணுறது வந்து ப்ரெப் பண்ணி நீங்கள் வச்சு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னில் போயிட்டு இட் பெனிட்ரேட்ஸ் அண்ட் மேக் யூர் ஸ்கின் சப்பல் அண்ட் ரெடி டு ஸ்டார்ட் த மேக்கப். எடுத்தோடனே போட்டுகிட்டே இருந்தோன்னா அது வந்து we just simply moving it. அதுதான் ப்ராப்ளம். ஸோ எப்போவுமே வந்து ஸ்டார்ட் யுவர் ப்ரெப் ஃபர்ஸ்ட் இனிஷியலி பண்ணிடுங்க அண்ட் தென் கோ ஃபார் த மேக்கப். I'm gonna use this Bobbi Brown oda in the face use panna poren today. It's gonna apply everywhere. Recent time my face romba dry ah irukku. So I'm just இப்போ நான் கண்டினியூஸாக ஐம் ஜஸ்ட் டூயிங் மை நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸோ தட் ஐ கெட் குட் ஸ்கின். whatever it's left I'm just applying on my neck. நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நெக்கில் நல்லா ப்ரைமாக இருக்கும். யூ கேன் யூஸ் த மாய்ஸ்சரைசிங் க்ரீம். Yeah, so this is how my prep skin it is. It's very simple. I don't want to overpower my prep skin because நிறைய அப்ளை பண்ணிட்டு அது ஒன்றுத்துக்கு ஒன்று மேட்ச் ஆகலை கிளாஷ் ஆகுச்சு அப்படின்னா இட்ஸ் gonna be difficult. So I think that's why I just did this. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஷேடோ பேலட் நான் சஜஷன் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இன்றைக்கி ஐம் கோனா டூ ஐஷேடோஸ் லுக் லைக் ஒரு கோல்டன் மாதிரி அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஆர் champagne tone because some of the bridal looks are like எல்லாருக்கும் இது சூட் ஆகும். அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கோல்டன் பேலட் வந்து இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. I do have a review on this. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ this is how the golden palette looks. சூப்பராக இருக்குல்ல? யா, சூப்பராக இருக்கு. அண்ட் தென் அதர் palette which I choose is this warm palette from Natasha Denona. This is also really good. வார்ம் டோன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கோல்டு எதுவும் கிடையாது, பட் யூ கேன் சி சாம்பைன் பீச்சி பேஸ்டான ஒரு ஷிம்மரிங்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. ப்ரான்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது இதில். ஓகே, I think I'm gonna stick with golden palette today. So next மாதிரி இந்த மாதிரி bridal look பண்ணும்போது we'll go for warm palette. I need a warm palette போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெப் பண்ணிடலாம். ஐஸ்க்கு வந்து I'm gonna use a concealer as a primer. ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்னோடய மெப்லைன்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன் பிகாஸ் ஐ ரியலி லைக் திஸ் மெப்லைன் திங். ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். திஸ் ஒன். ஸோ இதை எடுத்து I'm just gonna apply on my eyelids like so. whole eyelidsக்கு அப்ளை பண்ணிடுங்க.
I'm just gonna gently tap using my concealer brush. This is the brush Pro Art in the PF67. I really like this brush so much. Brushes review நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. You know, it's kind of really hard for me to do the brushes review alone, but I will try to do that sometime because I do have a mix of brushes. நான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரஷ் செட் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்ட்லேருந்து மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். This is my brush set. I do have couple of brush sets, okay. Sometimes எனக்கு அந்த இஷ்யூ வந்து சம்டைம்ஸ் வரமாட்டேங்குது guys. ஸோ கொஞ்சம் குளறுபடி மாதிரி பேசுகிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டூ ஹேவ் கப்புள் ஆஃப் தேம். மிக்ஸ் ஆகிருக்கு, மாஸ் இருக்குது என்கிட்ட. அண்ட் தென் ப்ரோ ஆர்ட் தான் நிறையா இருக்குது. பேக் காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அண்ட் தென் ஐ டூ ஹேவ் அலூர்லேருந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது இல்லை, அலூர்லேருந்து இதில் எதுவுமே இல்லை போல. ஓகே, ஸோ அலூர்லேருந்து கொஞ்சம் கூட இருக்குது. அண்ட் தென் திஸ் மாஸ் brushes இருக்குது. அண்ட் தென் கோல்டு கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங்கில் ஒரு ப்ரஷ் செட் இருக்குது. ஸோ ஐ டூ ஹேவ் கப்புள் ஆஃப் தெம் மிக்ஸ்ட் ஆல்ரெடி. ஸோ அதை ஒன்றா போட்டு பண்ணுறதுங்களையும் விடைஞ்சிருது கைஸ். அண்ட் ஆல்சோ ஒரே பிராண்டில் எனக்கு செட் ஆகலை, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ வந்து ப்ரோ ஆர்ட் மட்டும் எடுத்திங்கன்னா ப்ரோ ஆர்ட் மட்டும் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஐ டூ யூஸ் சம் அதர் ப்ரஷஸ் ஆஸ் வெல். அப்படி இருக்கும்போது ஐ கேனாட் டெல் யூ ப்ரோ ஆர்ட் அலோன்ல. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரஷ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வந்து ஐஸ் வந்து நான் ப்ரெப் பண்ணிட்டேன். லெட்ஸ் செட் திஸ் பவுடர். யூ கேன் யூஸ் எனி பவுடர். ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் ஹுடா பியூட்டி இந்த பவுடர். ஐ டூ ஹேவ் திஸ் இஸ் பீச் பை. நிறையா இருக்குது, நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஐம் கோனா யூஸ் திஸ் பீச் பை. I do have the blonde, I think blonde குனாஃபான்ற அந்த pressed powder என்கிட்ட இருக்கு actually. Planning to buy them, you know. Okay, I'm just gonna so இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா you can literally see crease has formed on my eyes. இப்படியே நீங்கள் பவுடர் அடிச்சிங்கன்னா அந்த crease line அப்படி செட் ஆகிடும். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும்னா you have to blend it like this. Okay, and then apply the powder. Tap பண்ணுங்க ஃபஸ்ட்டு. எடுத்தோடனே ஸ்வைப் பண்ணாதீங்க பிகாஸ் க்ரீமியாக இருக்குல்ல, அதனால் டேப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒன்ஸ் யூ செட் இட் எவ்ரிவேர் அண்ட் தென் யூ கேன் ஸ்வைப் இட். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி லெட்ஸ் செட். ஓகே, சேம் வே ஐம் ஜஸ்ட் கோனா டூ திஸ் சைட் as well. ஸோ ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ப்ரஷ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வாட் எவர் யூ லைக். இந்த இதுக்கு எனக்கு இந்த ப்ரஷ் தான் நல்லா பிடிச்சிருக்குன்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. யூ கேன் ட்ரை டு யூஸ் த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ கன்சிலர் கொடுக்குறாங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் கன்சிலர். பட் நீங்கள் யூஸ் பண்ண யூ நோ திஸ் இஸ் த ப்ரஷ் ஐ வாண்ட் டு யூஸ் ஃபார் திஸ் திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரஷ் ஐ யூஸ் ஒன்லி ஃபார் மை கான்டரிங். ஓகே, கான்டரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு வேறு எதுவுமே ப்ரஷ் இல்லைனா ஐ கேன் யூஸ் இட் ஃபார் பிளெண்டிங் அஸ் வெல். இங்கே கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் வந்து சைஸ் மேட்டர்ஸ். ஓகே, இவ்வளோ பெரிய ப்ரஷ்ஷை வச்சுட்டு நான் வந்து செட் பண்ண போகிறேன் அண்டர் ஐஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் டூ பிக் ஃபார் மை அண்டர் ஐஸ். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபினிஷிங் ஃபைனலாக ஏதாவது பண்ணணும், பஃப் பண்ணணும்னா ஐ கேன் யூஸ் திஸ் ப்ரஷ். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்சோ பவுடர் கூட இது ஓகே, பட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது இப்போயுமே. இன்னும் கொஞ்சம் ஃபைனரான ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சம்திங் லைக் திஸ் ஸ்மாலர் டு ஜஸ்ட் டு பிளெண்ட் பிகாஸ் ஈஸியாக போகுது, இந்த மாதிரி ரீசன்ஸ். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் பஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் இட். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூ ஸ்டார்ட் யூஸிங் இட். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் மாற்றலாம். ஸோ இப்போ நான் ஐஸ் கவர் பண்ண யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து பேக்லேருந்து 274. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. எனி ஐஷேடோ ப்ரஷ் யூ கேன் யூஸ் இட் டு அப்ளை திஸ் loose powder first. Okay, so quicker I will do my first eye. So டக்குன்னு நான் பண்ணிடுறேன். With that I will start to do the second eye so that I can explain you how the second eye looks. Hi guys, so this is the eye look I have created offline. இதுதான் நம்ம வந்து இப்போ இந்த eye lookல இந்த eye ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். So yeah, let's get into it. So first I'm just going to take this brush which is Pro Artலேருந்து PE84. இது கொஞ்சம் flat
brush. You can use it as application blush, or else you can use it as a blending crease blush கூட யூஸ் பண்ணிக்கலாம். whatever you want to do நீங்கள் எடுத்துக்கலாம். நான் I'm gonna use this shade from gold paletteலேருந்து இந்த டீக்குன்ற ஷேட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மிட் டோனான ப்ரௌன் மாதிரி. அதை இந்த ப்ரஷில் எடுத்துக்கிட்டு I'm just gonna start applying on my crease. ஸோ எனக்கு வந்து க்ரீஸ் வந்து இங்கே ஃபோல்ட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு மேலே வரைக்கும் நான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து ஐஷேடோ தெரியும். கண்ணை மூடினாலும் எனக்கு அது அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ I'm just gonna apply this like so. சேம் கலர் எடுத்து I'm just gonna do it on this area to make it at outer V மாதிரி. ஸோ எக்ஸஸாக கலர் இருந்துச்சுன்னா we can either நல்லா இருந்துச்சுன்னா we can blend it out, or else we can definitely remove them with concealer or micellar water, whatever you feel to do. Okay, so same teak எடுத்து I'm just gonna fill it this area and just blend it. Okay, this is what I'm doing right now. Sweeping motion. In the gold palette is really nice for bridal looks. நல்ல ஒரு gold subtle looks இருக்கு. And also you can use it daily as well. இந்த ஷேட்ஸ்லாம் நல்லா இருக்கும் டெய்லியும் போடுறதுக்கு. Okay, so next I'm going to take some bigger brush like so, this one. பேக்லேருந்து 204. Okay, இதை எடுத்துட்டு I'm just going to use it to blend everything on the outer edges like so. சாஃப்டாக வரதுக்கு இதவே வச்சு திருப்பியும் இந்த டீக் எடுத்துக்கலாம் little bit and then start doing on this area to make it even more softer. Okay, like so. Okay, then I'm gonna go for this brush which is Pro Art Lender PE80. so in the brush collection la enna vechirukona adha use pandren. I have two fluffy brushes like this and two small brushes like this. இதுதான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். and also this one I had. okay, அந்த மாதிரி flat brush நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால I have that one. okay, so next வந்து to intensify the eyes I'm just gonna use this shade which is Lock. இந்த பேலட்டில் இது ஒன்று மட்டும் தான் டார்க்கஸ்ட் ஷேடு. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நியூட்ரலான ஒரு வார்ம் டோன், நியூட்ரல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஆனால் பிளாக் கிடையாது. I'm just gonna tap it on this area and then start blending this. ஸோ எப்பவுமே நம்ம ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக போனாவே அது நல்லா இருக்கும். ரொம்ப பண்ணால் நம்மளுக்கு ஐஸ் நல்லா இருக்கும். தீஸ் டேஸில் வந்து ஐஷேடோ ஷுட் பி ஸோ சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக நீட்டாக பிளெண்டடாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ I'm gonna take that brush. whatever it is excess are now you can remove it and start blending this area like so. again aurum அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். மெட்டாலிக் ஒரு கோல்டு, இது கைண்ட் ஆஃப் ஒரு க்ரீனிஷ் பேஸ்டான ஒரு லைட் கோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இதில் க்ரீன் இருக்கும் பட் வெரி லைட், அதனால இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்திருக்கு. ஓகே, கோல்டு இப்படி தான் மாற்றுவாங்க ஆக்சுவலி. டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ, ஐ திங்க் ப்ளூன்னு நினைக்கிறேன், க்ரீன் அண்ட் பிளாக் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இது லைட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு I'm just going to use this flat brush which is in the shade which is in the number PE75. ஸோ ஷேடுன்னு சொல்லி அதுவே வாயில் வருது. ஓகே, ஸோ இதை வச்சு என்னோடய அவுட்டர் எட்ஜஸில் வந்து I'm just gently blending it. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஐல வந்து I used கேவா அப்படின்ற இந்த ஷேடு. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கிளிட்டரியான ஒரு ஷேட், பட் கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு கோல்டு மாதிரி தெரியுது. ஐ யூஸ் ஜஸ்ட் டு டேப் ஆன் த சென்டரில் மட்டும் அப்படி பண்ணேன். பட் ஐம் கோன் ட்ரை திஸ் ஒன் ஃபிஸி. ஸோ ஃபிஸின்ற ஷேட் வந்து இட் இஸ் ரியலி நைஸ் ஆஸ் வெல். பட்
அதோட கொஞ்சம் லைட்டாக இன்டென்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் ஸ்பார்க்லிங் ஷேட் நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட்டான அந்த இது நினைக்கிறேன். பட் ஆனால் அது அவ்வளோ கிளிட்டரியே இல்லை, இது மாதிரி இல்லை. ஆரா ஓகே, நான் வந்து காவாவே போகிறேன் பிகாஸ் தட் இஸ் ஸ்பார்க்லி. ஸோ காவாவை வந்து அங்கங்கே ஐம் ஜஸ்ட் டேப்பிங் இட். Yeah, I think this is really nice. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் இன்டு த மற்ற இதெல்லாம் போகலாம். ஸோ அண்டர் ஐஸ் மட்டும் என்ன பெண்டிங் இருக்குது, அதை நம்ம பேஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ பண்ண போகிறதில்ல. இல்லை இப்போயே பண்ணிடலாமா? ஓகே. அண்ட் ஆல்சோ ஐ டிட் வாட்டர் லைன் வந்து நான் பண்ணேன். அப்போ வாட்டர் லைன் ஃபுல்லாக நான் இது வந்து பேட் மேக்னத்துலேருந்து இந்த அல்ட்ரா கிளைட் பென்சில் பண்ணேன். திஸ் இஸ் இந்த ஷேட் எக்ஸ்ட்ரீம் பிளாக். ஐ டிட் ஃபர்ஸ்ட் தட் பிகாஸ் அது பண்ணால் வந்து எனக்கு வந்து வாட்டரி ஐஸ் ஆகிடும். ஸோ அதான் ஃபஸ்ட்டே நான் அதை பண்ணிட்டேன். ஸோ தட் இட் லுக்ஸ் நைஸ் ஆன் த இன்சைட் அஸ் வெல். தேவையில்லை. ஸோ என்னோடய அவுட்டர் லைக் வாட்டர் லைனில் வந்து ஐம் கோனா யூஸ் த டீக் ஷேடு. எனக்கு அதுதான் ஷேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஐம் ஜஸ்ட் கோனா ஓகே. அண்ட் தென் லிட்டில் பிட் லாக் எடுத்துகிட்டு அவுட்டர் எட்ஜஸில் மட்டும் ஐம் ஜஸ்ட் ஆடிங் த லாக் பிகாஸ் நம்ம அவுட்டரில் மட்டும்தானா we did the log. ஓகே. இன்னர் கார்னருக்கு வந்து வில் டூ அட் த எண்ட். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். அண்ட் தென் வாட்டர் லைனில் வந்து we are going to add the same pat magnet kajal. ஓகே guys, I think we are done with the eyes. So let's go with the base. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால கண்டிப்பாக உங்களோட ப்ரெப் வந்து நல்லாவே உங்கள் ஸ்கின்னோட ஸ்கின் வந்து இட் மைட் ஹாவ் இன்ஃப்யூஸ் வித் யுவர் ஸ்கின் அண்ட் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருந்திருக்கும் உங்கள் ஸ்கின்னை. இப்போ ஈஸியாக உங்களால் வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் பிகாஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக இருந்துச்சுன்னா பேஸ் லுக்ஸ் ஸோ குட். ஓகே, யா. ஸோ பேலட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கலர் கரெக்ட் மை ஃபேஸ். ஸோ கலர் கரெக்ஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி எனக்கு இந்த மவுத் ஏரியா அண்ட் தென் திஸ் ஐ ஏரியா. ஓகே, ஐம் கோனா டேக் திஸ் ஃப்ளாட் ப்ரஷ். இது வந்து மாஃபியில் ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் நான் வாங்கியிருந்தேன், அதில் இருந்த ப்ரஷ் இது. இப்போ மாஃபி பட் நைக்கா வந்து நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. த திங் இஸ் தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் வித் த பிராண்ட் ப்ராடக்ட் லான்ச்சஸ். மார்ஃபியில் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வந்துருச்சு. பாலிசி நிறைய நல்லா இருந்துச்சு, அது எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணல. கலர் பாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேலட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க லான்ச் பண்ண பேலட் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஐ தாட் தே வில் லான்ச் த பிக் பேலட்ஸ்ன்னு சொல்லிட்டு, பட் அதான் அவங்க லான்ச் பண்ணல. அதை அதுக்கு பதில் வேறு ஏதோ பேலட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு தான் நிறைய செல் ஆகும். ஏன்னா அதுதான் எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்க, அதுதான் அவங்க வாங்குவாங்க. ஓகே, நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோன்றது வந்து முக்கியம். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் ப்ரெப்ட் லைக் கலர் கரெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we're gonna go with this one Charlotte Tilbury. யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ I'm gonna use this Charlotte Tilbury. I'm gonna use this Hollywood Flawless Filter. ஸோ this is in the shade 5.5. அது எனக்கு கரெக்ட் இதில். பட் எல்ஃபில் அவங்க கேட்டிங்கன்னா 5 எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ I'm just gonna use it on my cheek area. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணல. I'm just gonna use this brush. இதுவும் போவாட்லேருந்து வாங்கினேன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பிக்காக இருக்குது. இவ்வளோ பிக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஐ பாட் இட். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். யூ ஜஸ்ட் கோ ஃபார் சம்திங் இதோட கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கோங்க. பட் நல்லா தான் பிளெண்ட் ஆகுது. உங்களுக்கு இவ்வளோ பெருசு ஓகேன்னா வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே,
And then now I'm gonna go for Charlotte Tilbury over foundation, which is in the shade 9 Cool. So this is the foundation. யூஸ்வலாக நான் கூல் போக மாட்டேன், நியூட்ரல் மோஸ்ட்லி போவேன். அண்ட் தென் இது போவேன். அப்போதைக்கு இது கூல் தான் இருந்துச்சு ஷேடில் 9ல். ஸோ அதனால் ஐ திங்க் ஐ வெண்ட் வித் கூல் நினைக்கிறேன். பட் ரொம்ப ஆர்டர்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் தப்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஐம் கோனா அப்ளை foundation and start blending it. So foundation is எப்பயுமே எல்லாமே oxidize ஆகும், so that you don't need to worry about it. Okay, so this is same way I'm just doing this side as well. The foundation நல்ல foundation actually. So there is a lot of launches from Charlotte Tilbury. அவங்க ரீசெண்டாக அந்த blush and ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் உள்ள ஏதோ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. த திங் இஸ் அந்த ஷேட் வந்து எனக்கு பிடிக்கல. அந்த பேக்கேஜிங்கும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அண்ட் ஆல்சோ அதில் கொடுத்துருக்க அந்த ஏர் ப்ரஷ் வந்து எனக்கு செட் ஆகாது. ஐம் இந்த ஷேடு 3 நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க, 1 நினைக்கிறேன், 1 or 0, ஐ திங்க் 1. ஸோ அது எனக்கு செட்டே ஆகாது. ஸோ நான் அதை வாங்கி வேஸ்ட்டு. I don't know why they launched it like this. The shade கொஞ்சம் எனக்கு லைட்டாக இருக்கும். I think so. கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். Maybe I should go for shade 10. What do you guys think? Maybe tan ஆகிட்டேனா எனக்கு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன். கைண்ட் ஆஃப் ஃபுல் கவரேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ப்ரைடல் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் full coverage is always best to stay longer. And what to say, ஈவெண்ட்டில் வந்து இண்டோராக இருக்கும். ஸோ ஃபுல் ஏசியாக ஏர் கண்டிஷன்டாக எல்லாத்தையுமே இட் வில் ஸ்வெட் அ லாட், இட் வில் மூவ் அ லாட். அதனால இட் இஸ் ரியலி பெஸ்ட் டு டூ அ ஃபுல் கவரேஜ் அன்லெஸ் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு. ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஐம் கோனா கோ ஃபார் bronzer. Since it is like kind of ஒரு இதுவாக இருக்கிறதுனால I'm gonna go for bronzer in the shade Truffle from Fenty. This is a nice shade. I'm just gonna give it here. Warm up பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் கூட. Okay, and then I'm gonna take this brush which is Pro Artலேருந்து PF66. நான் கன்சிலர் ப்ரஷ் யூஸ் பண்ணல, அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். I'm just using that to blend it. நல்லா ஈஸியாக blend ஆகுது. ஸோ bronzer எதுக்கு போடுறோன்னா to give that bronzed feel. Basically ஃபேஸ் ஒரே டோனாக இருக்காது, that's why you are using blush and everything and bronzer to give the we are giving these shadows as well to make look the face shaped and chiseled. And then final I'm just gonna use my brush to foundation brush to just blend everything. Okay, and then நம்ம நோஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ நோஸ்க்கு I'm gonna use the same thing as in this stick formula. Okay, I'm gonna use this brush from Pro Artலேருந்து PF65. This is a kind of angled ஆன ஒரு brush to give இந்த மாதிரி focused angled ஒர்க் பண்ணுறதுக்கு. Okay, so bronzer பண்ணியாச்சு. Next is blush. So blushes பார்த்தீங்கன்னா, since I'm doing kind of a gold lookனால I want to use warm tones. So I'm gonna go for this. These are the 2 shades. This is both. This is what you kind of warm toned இருக்கு பாருங்க. So paletteலாம் போட்டிருக்கேன். What I'm gonna do is take my brush like so. This shade 1 dot and that shade 1 dots like so, same way. Okay,
ஈஸியாக blend ஆகுது பார்த்துங்க. these are the blushes I really like so much. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தீந்துச்சுன்னா I will buy it again. Whatever, I think I take too much நினைக்கிறேன். இன்னும் பேலட்டில் கொஞ்சம் இருக்குது. I'm just gonna mix that just in the center of my nose. Okay, சூப்பராக இருக்குது. I know it kind of looks like நிறையா இருக்க மாதிரி, ஸோ அவ்வளோவும் நம்ம நிறையா யூஸ் பண்ணலை. ஓகே, இங்கே பாருங்கள் இன்னும் என் பேலட்டில் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதனால் I took a lot. ஸோ இதையும் blend பண்ணுறதுக்கு we can use this brush just to blend everything. Okay, இப்போ வந்து let's go to the concealer. Since we finished all the concealer than last, because that's how we use concealers to highlight the center of face. I have Natasha concealer because I don't have anything from Charlotte Tilbury. So ரெண்டு shades வச்சிருக்கேன், NY11 and NP10. So what I'm gonna do is NP10, I'm just gonna use it here and a little bit here as well. And NP10 is a little bit lighter, so அதை மட்டும் என்னோட இன்னர் கார்னரில் ஒரு இது. That's enough. Okay, first eyes நம்ம முடிச்சிடலாம். I'm gonna go with my concealer brush. Where are you? Okay, நான் concealer brush எடுத்துட்டு I'm just gonna start blending it. Yeah, so finish this just to blend on the edges to give some seamless look. Blend on the edges. I'm gonna go for same NY11. அது என்னோட center of my forehead, என்னோட chin lighter, என்னோட nose. Okay, கொடுத்துட்டு என் நோஸுக்கு I'm just gonna use this brush. Concealer brush which I'm just blending it. This area. So center of face always highlighted இருக்கணும். Whatever it's left I'm just bringing here. இன்னும் chiseled-ஆ வேணா இங்கே நீங்கள் அப்ளை கூட பண்ணலாம், பட் நான் பண்ணலை. I don't want to today. Base one is really done. So in the time you can use setting spray once again to set the face. Okay, and the one size setting spray or Krylon, anything whatever it sets the face adhu ஒரு வாட்டி செட் பண்ணிடலாம். I know it looks like this but finished நல்லா தான் இருக்கும். Okay, செட் பண்ணிட்டா it will don't move. cream செட் பண்ணிக்கோங்க and also give time to settle into face. settle ஆனாதான் it will stay a long time. Okay, so meantime I'm just gonna use my brow product பார்த்தீங்கன்னா I'm gonna go for this benefit thing first. So first one I'm just gonna use this to fill my brows, shape it, whatever you can call it. Oh, so இவ்வளோ க்ளீனாக ஷேப் பண்ணுறது பிடிக்கலன்னா பண்ண வேணாம், உங்களோட இஷ்டம்தான். நான் ரொம்பலாம் பண்ணல, லைட்டாக தான் பண்ணுறேன், அதுக்கே you can see clearly. Okay, use this brush just to blend it. Okay, so sharp இருக்குல்ல edges நல்லா இருக்கு. Okay,
So now we are gonna go for இதை வந்து செட் பண்ணா you can use the gel வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். I'm not gonna do that today. I'm gonna add this tinted gel on the ends just to give more intense to the eye look. Okay, lashes curl பண்ணியாச்சு. I'm gonna do the wing eyeliner. This is NYX, so this is my favorite eyeliner. இப்போதைக்கு நான் வேறு எதுவும் கண்டுபிடிக்கல guys. இது பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து எல்லா காஸ்ட்லி ஐட்டமும் பயமாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே. I'm gonna do it. ஓகே, லைனர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா வரைஞ்சிருந்தேன். இந்த ஐயில் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் இது திக்காக ஆகிடுச்சு. பட் இது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இட் ஹேப்பன்ஸ். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் த ஹோல் லுக். இப்போ வந்து gonna set the face ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ செட் பண்ணுறதுக்கு I have 2 things. என்னோட ஐஸ் அண்டர் ஐஸ்க்கு மட்டும் I'm gonna use this Huda Beautyலேருந்து இந்த ஈஸி பேக். இட் கிவ்ஸ் சம் ஃப்ளஷ்டான ஒரு டென்ட் எனக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். I'm gonna use sponge. ஓகே, எடுத்தோடனே எப்பயுமே ஐஸை வந்து you just start blending it. எடுத்துட்டேன். what you do is you just blend it in your hands so that திட்ட இல்லாமல் பிளெண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பவுடர் வராது. லெஸ் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும். see how the eyes look. செம்மையாக இருக்குல்ல இதுக்கும்ண்டு. yeah, so that is the thing I like about this powder. Okay, same way, let's blend this side as well. Okay, same, I'm just touching on my forehead, whatever it is left. So this is the finished set panna face up. Now the same powder just I just set it. Lighter full set பண்ணிட்டேன். You can literally see. I know it's kind of நல்ல powdery-ஆ தெரியும், but it is gonna settle. Okay, so meanwhile இது கொஞ்சம் settle ஆகட்டும். I'm just gonna use my mascara. Mascara வந்து I do like this Bangல இருந்து இந்த mascara. Bad Girl Bang mascara. பிகாஸ் ஆஃப் த ப்ரஷ்னால் ஏற்கனவே நான் வந்து இது பண்ணியிருந்தேன். பட் எவ்வளோ கேர்ள் பண்ணாலும் ஐ ஃபீல் லைக் லேஷஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இட் ஹேப்பன்ஸ். வி கான்ட் டூ த எக்ஸ்டென்ஷன்ஸ் அஸ் வெல் டுடே. ஐ வில் நாட் டூ இட். Okay, so I think mascara, eyeliner எல்லாம் பண்ணிட்டேன். I think this is really nice. So let's do the powder blushes. So இன்னைக்கு வந்து powder blushes-க்கு I'm gonna use my Hourglass palettes. I'm just thinking I used warm tones தானே. I think I'm gonna use this one in the center.
அது வந்து இந்த ஷேட் blush desert blush ன்னு போட்டிருக்கு. Okay, I'm gonna take my fluffy brush a little bit. I'm just gonna take that. This is the palette and it's from Lotus. Okay, it is the darkest palette. இது வந்து லாஸ்ட் கலெக்ஷனில் ரிலீஸ் பண்ண பேலட். Same way, I'm just adding a little more. ஸோ நம்ம பேஸில் பண்ண ப்ளஷ் இஸ் கைண்ட் ஆஃப் அவ்வளோவா தெரியல. சி why it is means நம்ம வந்து பவுடர்லாம் போட்டுட்டோம். அண்ட் ஆல்சோ அது எதுக்குன்னா இன்கேஸ் நம்ம வந்து பவுடர்ஸ்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அண்ட் தென் மேக்கப் ஸ்டார்ட்ஸ் டு மூவ்ல அப்போ வந்து அண்டர்நீத்தில் அந்த ப்ளஷ் இட் வில் ஷோ. தென் அந்த ஒரு ரீசனுக்காக we are doing like that. Okay, so next thing is I'm gonna go for bronzer. I'm gonna go this one. Okay, or should I go for this one? I think I will go with this one from Snake palette la irundhu. This is how the Snake palette looks. இதுவும் darkest shade தான், பட் ஆனால் Lotus palette இன்னும் darkest shade இருந்துச்சு. Just gonna take some of it. Just gonna gently tap on my palms and start using this little bit, and then I'm gonna use this blush brush just to buff it entire face like so. Okay, so இப்போ வந்து I wanna use highlighters, especially highlighter I don't want to use as a highlighter use பண்ண விரும்பல. I'm gonna go for this blushes from Drab Beauty. It's really nice blushes. I have all of them actually. அங்கிட்ட Joy and Hope இருக்கு. I think I'm gonna go for Hope எடுக்க போகிறேன். I'm gonna use this brush which is from pack 278 brush. அதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். Tap off the excess and gently நம்ம highlight பண்ணலாம் cheeks-அ. See, you can see, right? Same with this side. See, and then excess remove பண்ணிட்டு gently you swirl it. Same way this side. Really like it. Center of face க்கு நம்ம இதே brush யூஸ் பண்ணலாம். Okay, cool. Okay guys, so let's finish this face with finishing spray or setting spray, whatever you can call. This is Charlotte Tilbury spray. I have depotted it. It's gonna spread all over the face. Okay, so next one, lips போயிடலாம். Lips-க்கு I'm gonna go for this lip liner, Chestnut, my favorite lip liner. Since I have very dark lips, I have to use darkest lip liner. Yeah, so outer lip liner பண்ணியாச்சு. Lipsticks. So I have two lipsticks today. Since we are going for golden and then like this sort of look, so I'm gonna go for Charlotte Tilbury. This is the two lipsticks I have from Charlotte Tilbury. This is Super Fabulous and Catwalking. Super Fabulous is kind of a shade மாதிரி இருக்கும். Yes, I do depotted them. So I'm just gonna use Super Fabulous. So Super Fabulous is kind of little bit dark for me. Clearly you can see it is little bit dark for me now. I wanted to have some depth in my lipsticks. Okay, so I'm gonna use the Catwalking patina konjam lighter than that. So I'm just gonna use this on the center of my lips.
Yeah, this is super cool. So this is the finished look of this makeup. உங்களுக்கு gloss பிடிக்காதவங்களுக்கு you can use it like this. Gloss இல்லாம இப்படியே இருக்கலாம். Okay, so gloss வந்து பிடிக்குன்றவங்க வந்து we can add a gloss. I'm gonna add a gloss. So this is the gloss I'm gonna use. So I didn't want to mix any content in this. So அதனால I'm just gonna use it in my palette. இது என்னோட gloss தான் இருந்தாலுமே I don't want to contaminate it with lipstick, direct apply பண்ணோம்னா இது ஃபுல்லா அந்த லிப்ஸ்டிக் வந்துரும், kind of contaminating the product. அதனால I'm just not gonna use it directly. கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கேன். You can use a lip brush or else anything, lip sync, lip. I don't have anything with this, so I'm just gonna use whatever I have. So lip gloss is everything, guys. The stay தான் இதுல இருக்காது, but small events this is fine. Anyway நம்ம ஏதோ சாப்பிட போறதில்ல ஈவென்ட் ஃபுல்லா இருக்கும்போது, பிரைடல் ஈவென்ட் or any மேரேஜ் ஈவென்ட் ஃபைனலாக தான் சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் டச் அப் பண்ணிக்கலாம். I really like this juicy plumpy lips. Wow, so good. So this is the finished look of this glam, golden warm or bronze glam or something, golden bronze glam அப்படி கூட சொல்லிக்கலாம். It's really nice and stunning. Wow, I really like everything about this look so much. Let me put a transition over here. Yay! This is the look. Wow, I really like it so much. Super இருக்கு guys. What do you guys think? I think I really like it. இந்த மாதிரி உங்களுக்கு bronzy-ஆன goldy look உங்களுக்கு பிடிக்கும்னா definitely you should try this. I think I really like it. And then mascara and kajal எல்லாமே பயங்கரமா இன்டென்ஸாக கொடுக்கறதுனால your eyes are so popping. And finish look பார்த்தீங்கன்னா எவ்வளோ சட்டிலாக ஒரு blushes-லாம் கொடுத்துருக்கோம். And also lip combos, wow, சூப்பராக இருக்கு. செம்ம கிளிசிங்காக juicy lips மாதிரி இருக்கு. I really like this kind of lip combo. I don't know, I will always like glossy lips on any day because that amps up the look and center of focus fulla என்னோட center of face-க்கு வந்துரும் and lips-க்கு வந்துரும். That's how I see it. And also hydrated-ஆ இருக்கும் அந்த ஒரு ரீசன்னால. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. Yeah, I think that's it guys. Hopefully உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக், இந்த கிளாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி உங்களோட ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். I would really like to know. And yeah, I think that's it. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.